தமிழகத்தில் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கியதாக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். 717 கடைகளை மூடுவது குறித்தும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகார் குறித்தும் ஆலோசனை நடந்தது. தமிழக காவல்துறை தலைமை இயக்குநராக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். டிஜிபி அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றார். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சிறைத்துறைக்கு மாற்றப்பட்டார். சிறைத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்த சங்கர் குற்ற புலனாய்வுத்துறை ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டார். கர்நாடக மாநில முதல்வராக டி.கே. சிவக்குமார் பதவியேற்றார். அம்மாநில கவர்னர் தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக துணை முதல்வராக பரமேஸ்வரா பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா, மல்லிகார்ஜுன கார்கேவின் மகன் பிரியங்க் கார்கே உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கர்நாடக மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள டி.கே. சிவக்குமாருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். ரஜினி, அஜித்துடன் அண்ணாமலை கையை பிடித்து நடப்பது போன்ற புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர்கள் மதுரை மாநகர் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. உன்னோடு ரத்தம் சிந்த உண்மையுள்ள கூட்டம் உண்டு என்ற வாசகத்துடன் பிரதர்ஸ் ஆஃப் அண்ணாமலை என்ற பெயரில் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இறுதி மூச்சு வரை தமிழக மக்களின் உயர்வுக்காக உழைத்திட்ட உன்னத தலைவர் என்று கருணாநிதிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு இதனை பதிவிட்டுள்ள அவர், மீண்டும் வெற்றி சரித்திரத்தை எழுதுவோம், உதயசூரியனின் ஒளியால் தமிழ்நாட்டை சூழ்ந்து வரும் இருளை விரட்டியடிப்போம் என்று கூறியுள்ளார். திருச்சி அரசு செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட குழு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதில் டெக்ஸாமெதசோன் என்ற மருந்தின் குறிப்பிட்ட பேட்ச் தரமற்றதாக இருந்ததே பெண்ணின் உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றிரவு மைசூரிலிருந்து உதகைக்கு வந்த நடிகர் ரஜினிகாந்த் இன்று காலை மீண்டும் மைசூருவுக்கு புறப்பட்டார். அண்ணாமலையின் தனி கட்சி தொடர்பாக உதகையில் ரகசிய மீட்டிங்கில் பங்கேற்க ரஜினி வந்ததாகவும், அண்ணாமலை வராததால் மீட்டிங் கேன்சல் ஆனதால் அவர் மைசூருக்கு கிளம்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி என டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, சைபர் கிரைம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். டெல்லி மால்வியா நகரில் உள்ள உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் பலியாயினர். காயமடைந்த 11 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இண்டி கூட்டணியில் திமுகவும் ஒரு அங்கம். அதில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முதல்வர் விஜய் நேரம் கேட்கவில்லை. இபிஎஸ் அலுவலகத்தை தாவைக்கவினர் தொடர்பு கொள்ளவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் தனியார் நிறுவன பணியாளர் கோபி என்பவருக்கு சொத்தை கிரயம் செய்து தருவதாக கூறி 72 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக தாவேகா நிர்வாகி மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஏரலைச் சேர்ந்த தாவேகா நகர செயலாளர் ராஜா மற்றும் அவரது மனைவி பொன் தெய்வம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் விஜய் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் முதல்வர் டி.கே. சிவக்குமார் உட்பட 14 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டது. முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் ஆதரவாளரான ஜி. பரமேஸ்வருக்கு துணை முதல்வர் பதவியும், சித்தராமையா மகன் யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உட்கட்சி மோதல், உள் விவகார பூசல்கள் அண்மை காலமாக வலுத்து வந்த நிலையில் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து அணிகளும் உடனடியாக கலைக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். நெல்லை, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூரில் நாளை இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2016 தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த தேர்தல் வழக்கில் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. முதல்வர் விஜய்க்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அவகாசம் தராமல் அதிமுக அவரை விமர்சிப்பது ஏற்க முடியாது என்றும் 6 மாதத்திற்கு பிறகு தவறு இருந்தால் தாவேகா அரசை காங்கிரஸ் தட்டி கேட்கும் என்று நாராயணசாமி கூறினார்.
புதுக்கோட்டை அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இருவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட எஸ்பி ரவீந்திரகுமார் குப்தா பரிந்துரையின் பேரில் இருவரும் குண்டர் சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை இதழியல் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் ராஜ்மோகனிடம் மாணவர் ஒருவர் பட்டம் வாங்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தனது விருப்பப்படி பேராசிரியரிடமிருந்து மாணவர் பட்டம் பெற்றார். கூட்டணி கட்சிக்கு எம்பி பதவி கொடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தலைமை செயலகத்தில் நடைபெற்றிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. சென்னை கோட்டையில் இருப்பது தமிழக அரசின் தலைமை செயலகமா அல்லது தாவேக தலைமை அலுவலகமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். நேரம் போதாமையால் டில்லியில் காங்கிரஸ் தலைவர்களை முதல்வர் விஜய் சந்திக்கவில்லை. கோவாவுக்கு வரும்படி முதல்வருக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ராவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை வைத்ததாக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து தமிழ்நாடே குற்றபூமியாக மாறியுள்ள சூழலில் அதனை தடுக்க வேண்டிய முதல்வர் சினிமா வசனங்களை பேசிக் கொண்டிருப்பதாக ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை அதிமுக அலுவலக சாவி ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் மேளதாளத்துடன் ஊர்வலமாக வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார். 15 நாட்களாக பூட்டி கிடந்த அதிமுக அலுவலகம் திறக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த விஜயபாஸ்கரின் புகைப்படம் பொறித்த பேனரை அதிமுகவினர் கிழித்து அகற்றினர். என் வலிக்கு ஹைகோர்ட் நிவாரணம் அளித்துள்ளது. தாமதமாக வந்தாலும் நீதி வென்றது என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து ஆவணங்களிலும் இன்பதுரை பெயர் நீக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். டெல்லி உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு செல்வ பெருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை வேண்டுகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலக சாவியை பெருந்தன்மையுடன் ஒப்படைத்துள்ளோம் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பத்திரிகையின் பரபரப்புக்கும் ஊகங்களுக்கும் என்னால் எந்த செய்தியையும் சொல்ல முடியாது என அவர் மேலும் கூறினார். திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவிக்கு சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. தனது மகனுக்கு டிவிகே என்று பெயர் வைக்க உள்ளதாக அவர் கூறியிருப்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. குர்பானி விவகாரத்தில் தாவேக அரசும் முதல்வர் விஜயும் போடும் இரட்டை வேடத்திற்கு ஐயுஎம்எல் என்ன பதில் சொல்லப்போகிறது என திமுக முன்னாள் அமைச்சர் நாசர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மக்களின் கண்ணியம், சமூக நீதி, விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடியவர் கருணாநிதி என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்தியரையும் சமமாக நடத்தும் அரசியல் அமைப்பின் மீது கருணாநிதி நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றும் ராகுல் கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்த பிரேமலதா, வாழ்ந்த காலம் முழுவதும் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் முத்தமிழறிஞர் கருணாநிதி ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது என்றார். சென்னை தலைமை செயலகத்தில் ராஜ்யசபா எம்பி சீட் குறித்து முதல்வர் விஜயுடன் கோவா மாநில தலைவர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனுவில் சொத்து வருமான விவரங்களை மறைத்தது குறித்து விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் விஜய்க்கு கிடைத்த வெற்றி அவர் ஆற்றிய சமூக தொண்டு, செய்த தியாகத்திற்கு கிடைத்தது அல்ல என்று அதிமுக துணை பொதுச் செயலர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். ரீல்ஸ் போட்டு இளைஞர்களின் மனதில் மாய தோற்றத்தை உருவாக்கி அவர்களின் பெற்றோர்களையும் வற்புறுத்தி வாக்களிக்க செய்து விஜய் ஆட்சிக்கு வந்துள்ளதாக முனுசாமி சொன்னார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரிபார்ப்பு பணிகள் இன்று நடந்தது. திருச்சி கலெக்டர் பிரதீக் தயாள் தலைமையில் BHEL நிறுவன பொறியாளரை கொண்டு இயந்திரம் சரிபார்க்கப்பட்டது. வெயில் அதிகரிப்பு காரணமாக புதுச்சேரியில் பள்ளி விடுமுறை நீட்டிக்கப்படுமா என கலெக்டருடன் பேசிவிட்டு தெரிவிப்பதாக முதல்வர் ரெங்கசாமி கூறினார். தேர்தல் முடிவுகளால் மன அழுத்தத்தில் இருந்த எங்களுக்கு பெரிய ரிலீஃபே தாவேக அமைச்சர்கள்தான் என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் ஒருவிதமாக நாங்கள் ரிலாக்ஸ் செய்யும் வாய்ப்பை தாவேக அமைச்சர்கள் தருவதாக அவர் கூறினார். சிறப்பு தரிசனம் டிக்கெட்டை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறப்பு தரிசனம் டிக்கெட்டுகளுக்கு மாற்றங்கள் செய்யப்படும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கத்தி, தெறி படங்களில் நடித்ததைப் போலவே நினைத்துக் கொண்டு முதல்வர் விஜய் பேசி வருவதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.
வாயில் வந்துடும் என டேஷ் போட்டு விஜய் பேசுவதை தாவேக வர்ச்சுவல் வாரியர்ஸே கண்டித்து ரீல்ஸ் போடுவதாக சிவசங்கர் சொன்னார். கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பதைப் போல மக்கள் மத்தியில் நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டும், இல்லை என்றால் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. முதல்வர் விஜய்க்கு மாநில காவல்துறை பாதுகாப்பு வழங்கிய நிலையில் அவர் பவுன்சருடன் வலம் வருவது ஏன் என அதிமுக எம்பி இன்பதுரை கேட்டுள்ளார். இதுகுறித்து பாதுகாப்பு, தகவல் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளுக்கு அரசு விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சியே 6 மாதம் இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. 6 மாதம் கழித்துதான் கேளுங்கள் என்றால் யாரிடம் போய் கேட்பது என அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். சோபன் தேவ் என்பவரை எதிர்க்கட்சித் தலைவராக பரிந்துரைத்த மம்தா கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் திரிணாமுலிலிருந்து மம்தாவால் நீக்கப்பட்ட ரிதப்ரதா பானர்ஜி மேற்கு வங்க சட்டசபையின் எதிர்க்கட்சித் தலைவராகிறார். கையிருப்பில் இருந்த $12 பில்லியன் மதிப்பிலான தங்கத்தை விற்றுவிட்டதாக பரவிய தகவலுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆர்பிஐ வசம் உள்ள தங்கத்தின் அளவை வங்கி இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. முதல்வராக பதவியேற்கும் DK சிவக்குமாரும் துணை முதல்வராக பதவியேற்கும் G பரமேஸ்வராவும் என்னை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் என்ற சித்தராமையா புகைப்படங்களை பகிர்ந்தார். பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய அனந்தகுமார் சுக்லா என்பவரை போலீசார் கைது செய்தனர். வடகாஞ்சி என்றழைக்கப்படும் மீஞ்சூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். தஞ்சாவூரில் 1000 ஆண்டுகள் பழமையான கரந்தை அருள்மிகு கருணாசாமி கோயிலில் வைகாசி பெருவிழா பொம்மை பூ போடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது. ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் புகழ்பெற்ற முத்துப்பல்லாக்கு விழா சிறப்பாக நடந்தது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லாக்கில் வந்த சுவாமியை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த கோவை மகிழா கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்ட மகேஷ்குமார் அகர்வால் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கடும் வறட்சி காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் 20 அடியாக குறைந்துள்ளது. 5 மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வைகை அணை சேரும் சகதியுமாக மாசடைந்து குளம் போல காட்சி அளிப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பள்ளிப்பட்டியைச் சேர்ந்த முத்துலட்சுமணன் என்ற கல்லூரி மாணவன் ரயிலிலிருந்து தவறி விழுந்து இறந்தார். சேலத்திலிருந்து சொந்த ஊர் செல்வதற்காக ரயிலில் பயணித்தபோது தொட்டம்பட்டி ரயில் நிலையம் அருகே தவறி விழுந்தார். திருச்சியை சேர்ந்த தாவேக நிர்வாகி சுகுமார் சண்முகம் என்பவர் தமிழக முதல்வர் விஜயின் சிலையை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வருகிறார். கடவுளைப் போல முதல்வர் விஜயும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து வருவதாக கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாலையோர வாய்க்காலில் தனியார் ஆமணி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நன்னிலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் 3வது நாளாக மாற்றமில்லை. கிராம் 14,500 ரூபாய்க்கும் சவரன் 1,16,000க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராம் 290 ரூபாய்க்கும் கிலோ 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் பைனான்ஸ் தொழிலுக்கான உரிமத்தை புதுப்பிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் விஓஓ இதயக்கனி கைது செய்யப்பட்டார். அவருக்கு உதவியாக இருந்த புரோக்கர் வெங்கடேசன் என்பவரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சென்னை ஓட்டேரி பின்னி மில் வளாகத்தில் நடைபெற்று வந்த அருண் விஜய் நடிக்கும் கில்லர் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து சிதறியதில் மதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவி குவைத் ஏர்போர்ட் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒருவர் பலியானதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் குவைத் அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதலை அடுத்து குவைத் ஏர்போர்ட் மூடப்பட்டது. நார்வே செஸ் போட்டியில் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கால்சனை தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய இளம் வீரர் பிரக்னானந்தா தோற்கடித்தார்.
இதன் மூலம் ஒரே செஸ் தொடரில் கால்சனை இருமுறை தோற்கடித்து விஸ்வநாதன் ஆனந்தின் 19 ஆண்டுகால சாதனையை சமன் செய்துள்ளார். பாலிவுட்டின் முன்னணி நடிகர் அமீர் கான். அவருக்கு வயது 61. இவருக்கு ஏற்கனவே ரீனா தத்தா, கிரண் ராவ் என இருவருடன் திருமணம் நடந்து விவாகரத்தில் முடிந்தது. மூன்றாவதாக 47 வயதுடைய கௌரி ஸ்பிராட் என்ற பெண்ணை காதலிக்கிறார். இப்போது ஜூலை 5 கௌரியை எளிய முறையில் திருமணம் செய்கிறார். அமீரின் வீட்டில் நடக்கும் இந்த நிகழ்வில் நெருங்கிய குடும்ப உறவுகள், நண்பர்கள் மட்டுமே பங்கேற்க உள்ளனர். கௌரிக்கு இது 2வது திருமணமாகும். நடிகை ராஷ்மிகா ஹிந்தியில் ஷாஹித் கபூர், கிருத்தி சனோன் நடித்துள்ள படம் காக்டெயில் 2. இந்த கதை லெஸ்பியன் என வலைதளங்களில் தகவல் பரவியது. இதை மறுத்துள்ள இயக்குனர் ஹோமி ஹடஜானியா, இது நவீன கால காதல் மற்றும் உறவுகளை மையமாக கொண்டு உருவாகி உள்ளதே தவிர லெஸ்பியன் கதை என்று எதுவும் இல்லை. படப்பிடிப்பு தளத்தில் வெளியான சில கடற்கரை போட்டோக்களை பார்த்து ரசிகர்கள் இப்படி பேசுகின்றனர் என தெரிவித்துள்ளார். கன்னட நடிகரான யஷ் தற்போது டாக்ஸிக் படத்தில் நடித்துள்ளார். தவிர ஹிந்தியில் ராமாயணா படத்தில் ராவணன் வேடத்தில் நடிக்கிறார். தொடர்ந்து ஹிந்தி படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டுகிறார். இதனால் மும்பை அலிபாக் கடலோர பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் 5200 சதுர மீட்டர் கொண்ட நிலத்தை வாங்கியுள்ளார். இதில் வீடு ஒன்றும் உள்ளதாம். மனைவி ராதிகா பண்டிட் மற்றும் தனது பெயரில் இந்த இடத்தை யஷ் வாங்கியிருக்கிறார். பாடகி கெனிஷாவுக்கு அறிமுகம் தேவையில்லை. நடிகர் ரவி மோகனின் நெருக்கமான தோழியாக வலம் வந்தார். சமீபத்தில் ரவியை விட்டு பிரிந்து சென்னையையும் விட்டு வெளியேறினார். இதனால் தனது ஆதங்கத்தை கண்ணீர் மல்க ரவி தெரிவித்தார். இந்நிலையில் கெனிஷா மலையாளத்தில் மட்பிஷ் என்ற படத்தில் பாடகியாக அறிமுகமாகிறார். ஜித்தின் ஐசக் தாமஸ் இயக்கும் இப்படத்தில் சன்னி வெயின் நாயகனாக நடித்துள்ளார். இயக்குநர் சுந்தர்சி நடிகை குஷ்பு தம்பதியரின் மூத்த மகளான அவந்திகாவிற்கு ஸ்ரவன் ஸ்ரீனிவாசன் என்பவருடன் திருமணம் நடக்கவுள்ளது. சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்தித்து அழைப்பு விடுத்தார் குஷ்பு. தொடர்ந்து முதல்வர் விஜயை தனது குடும்பத்தினருடன் சென்று அழைப்பிதழை வழங்கியுள்ளார் குஷ்பு. எங்கள் இதயம் பெருமையாலும் மகிழ்ச்சியாலும் நிறைகிறது. தனது பிஸியான பணிச்சுமைக்கு இடையிலும் எப்பொழுதும் போல அதே பாசம், அரவணைப்பு மற்றும் அழகான புன்னகையோடு எங்களை வரவேற்றார் முதல்வர் விஜய். நன்றி என குறிப்பிட்டுள்ளார். சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா நடித்துள்ள படம் 100 சாமி. விவசாய பின்னணியில் தாயை மகன் போற்றும் வகையிலான கதையில் உருவாகிறது. ஏப்ரல், மே மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது தேர்தல் பரபரப்பால் தள்ளி போனது. இப்போது ஜூன் 19 தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் வெளியாகிறது என அறிவித்துள்ளனர். தெலுங்கு நடிகரான அல்லு அர்ஜுனின் 23வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவதாக அறிவிப்பு வந்தது. அனிருத் இசையமைக்கிறார். நேற்று முதல் இந்த படம் டிராப் ஆகிறது என வலைதளங்களில் தகவல் பரவியது. அதே சமயம் அப்படியெல்லாம் இல்லை, இது ஒரு வதந்தி என்றும் கூறுகிறார்கள். படக்குழுவோ மௌனமாய் உள்ளனர்.